விஜய் அவர்கள் திட்டவட்டமாக எடுத்து வச்சுட்டாப்ல. இங்கே பாருங்க, நான் ரொம்ப கிளியராக சொல்லி போடுறேன். இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை நான் எதிர்க்கிறேன், போடுறேன் ஹேஷ்டேக். என்னன்னே ஹேஷ்டேக் போட்டு விளையாடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஹேஷ்டேக் போடுறீங்க. அறான் ஹேஷ்டேக் போட்டு 2 பேர் சண்டை போடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் ஹேஷ்டேக் போடவே மாட்டேன்னு சொன்னேன்னா சும்மா இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் வந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டிருக்காரு. சே நோ டு டீலிமிட்டேஷன் அப்படின்னு போட்டு டிவிகே ஃபார் டின்னு ஒரு ஹேஷ்டேக்கையும் போட்டு விட்டாப்ல. இவர் வந்து ஒரு 5-6 பக்கத்துக்கு எழுதி போட்டிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்புங்கிறது 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்த வைக்கப்பட்டிருக்குது. அதனால் வரும் ஆண்டுக்கு பின்னால் மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எதெல்லாம் வச்சு இதை வந்து இந்த மறுசீரமைப்பை பண்ணுவாங்கன்றதுக்கான தெளிவை இது வரைக்கும் எந்த மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் ஒருவேளை எங்களுடைய புரிதலின்படி இந்த சட்ட விதிகள் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் இந்த தடவை நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சரிவை கொண்டு வரும். தேர்தல் அரசியலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் பூகம்பத்தையும் கிளப்பும். நார்த் இந்தியாவில் இருக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் லாபம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தான் நம்முடைய விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காப்புல. சட்டத்தில் இருக்குதுங்க, ஆமாங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஈச் எம்பி. அதாவது ஒவ்வொரு எம்பியும் அவர் தொகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த பாப்புலேஷன்ங்கிறது எல்லா தொகுதிக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இத்தனை பேருக்கு ஒரு எம்பிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் அதே தான் நம்ம இந்த சட்டத்தில் இன்னொன்று விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜனநாயக கோட்பாட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நம்ம இன்னொரு ஜனநாயக கோட்பாட்டையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதாவது நம்ம நாடுங்கிறது வந்து சாதாரண ஒரு நாடு கிடையாது. பல குறு மாநிலங்களையும் பல குறுந்தேசங்களையும் கொண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டது தான் இந்த இந்தியா. பல தேசங்கள் ஒன்றா இணைஞ்சது தான் இந்தியா, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வெறும் தொகுதி வாரியாக மட்டும் மொத்த இந்தியாவை பிரிக்க முடியாது. நம்ம மாநிலங்களையும் யோசிக்கணும். அப்போ இந்த மாநிலம் தனி, அந்த மாநிலம் தனி, இந்த சிஎம்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா, அப்போ இந்த மாநிலத்துக்கு என்ன கிடைக்கும்? மாநிலமும் ஈக்குவலாக இருந்தாலும் பார்க்கணும். நீங்கள் எல்லா தொகுதியும் ஈக்குவலாக இருந்தாலும் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் சமமாக இருக்குதா, அதையும் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இவ்வளவு மக்கள் தொகையை வச்சு மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னு யாரோ சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு கோட்பாடு, அதுவும் ஒரு விதி, அதை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அது மட்டுமே நீங்கள் மனசில் வச்சு பண்ணாலும் சரி, அதை ஒன் ஆஃப் த ஃபேக்டராக நீங்கள் வச்சு பண்ணாலும் சரி, இது தவறு தான். மக்கள் கணக்கெடுப்பை வச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன இவர் இப்போ வந்து எத்தனை எம்பி இருக்கிறாங்கன்றதாங்க மக்களுக்கு பிரச்சனை. எத்தனை எம்பி இருக்கிறாங்க, இன்னொரு 4 எம்பி சேர்த்து கொடுப்பா, மக்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மக்களுக்கு நல்ல குடிநீர், மக்களுக்கு நல்ல அடிப்படை வசதிகள், ரோடு வசதி, மக்களுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகள், அவங்களுக்கு தேவையான படிப்பு சம்பந்தமான செலவுகள், இதெல்லாம் பண்ணுவதற்கு ஒரு அரசாங்கம் என்ன முயற்சிகள் இருக்குது அதை கவனிங்க. அதை விட்டுவிட்டு 4 எம்பியை ஜாஸ்தியாக போடு, 40 எம்பியை மாநிலத்துக்கு 1 முறை போடு, இப்படி நீங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்து போயிருமா? கிடையவே கிடையாதுங்க. அடிப்படை பிரச்சனைகள் என்ன? விலைவாசி உயர்வு இருக்குது, வேலையின்மை இருக்குது, தரமான கல்வியும் சுகாதாரமாகவும் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வாங்க. சாலை குடிநீர் வசதியின்மை இருக்குது, அதெல்லாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் விட்டுப்புட்டு இதில் நீங்கள் சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை எழுதி ஒரு 5 பக்கத்துக்கு வந்து அற்புதமான ஒரு இதை போட்டிருக்கார். இது மூலமாக தன்னுடைய அரசியல் புரிதல் என்ன, இவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து சொல்ல நினைக்கிறாருங்கிறத ரொம்ப தெளிவாக இது மூலமாக கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்றதுக்கு எதிர்ப்பாக தெரிவிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடுடைய முடிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் சொல்லிட்டாரு, நான் என்னுடைய கட்சி வந்துட்டு கண்டிப்பாக இது கூட எந்த கட்சி இதுக்கு எதிர்த்து நின்னாலும் நாங்கள் அவங்க கூட ஒன்று சேர்ந்து நிற்போம். அதாவது நாங்கள் டிஎம்கே கூட நிற்கிறோம்னு சொல்லலை அவர். எந்த கட்சி வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பிஜேபியுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து நாங்களும் இதில் வந்து எங்களுடைய குரலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காப்புல. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் அவங்களை வந்து பார்க்குறேன்.